நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழுக்கு பெருமை சேர்க்கவும் உங்களை மகிழ்விக்கவும் வரும் இந்த அம்மன் TRY ஒரு வார்த்தை 1,00,000 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வார நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிற பகுதி. சென்ற வார நிகழ்ச்சியில் 2 அணிகள் பங்கெடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு அணியில் காதல் கண்ணன், அவரது மனைவி திருமதி உமா கண்ணன். இன்னொரு பகுதியில் போஸ் வெங்கடனுடைய மனைவி திருமதி சோனியா வெங்கட், போஸ் வெங்கடனுடைய அண்ணன் ரங்கநாதன். இவங்க ஒரு அணியில். 2 அணிகளும் 2 சுற்றுகளை முடித்த நிலையில் லீட்ல இருக்கிறது திருமதி சோனியா மற்றும் போஸ் வெங்கடனுடைய அண்ணன் ரங்கநாதன். இப்போ வரப்போகிற சுற்றுல இந்த 2 அணிகளை நம்ம முதலாவது சந்திப்போம். அதற்கு பிறகு சுற்றுகள் எந்த அளவில் மாறுதல் அடைய போகுதுன்றதை நம்ம காத்திருந்து பார்ப்போம். லெட்ஸ் ஃபர்ஸ்ட் வெல்கம் காதல் கண்ணன் அண்ட் திருமதி உமா கண்ணன். திருமதி உமா கண்ணன், நீங்கள் எனக்கு சொல்லுங்களேன், வீட்டில் இருந்து நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது, விளையாடு பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது? இங்கே அரங்கத்தில் இருந்து விளையாடும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது? இங்கே நம்மளோட சாய்ஸ் தானே, சொல்கிறது சொல்லலை. இங்கே அதோட முக்கியத்துவம் ரொம்ப தெரியுது. கண்டிப்பாக சொல்லி ஆகணுன்ற ஒரு கட்டாயம். சரி, உங்களுடைய எதிரணியில் விளையாடி கொண்டு இருக்கிற போஸ் வெங்கட் ஃபேமிலியை வரவழைப்போம். மிஸ்ஸஸ் சோனியா போஸ் வெங்கட், போஸ் வெங்கடனுடைய அண்ணன் ரங்கநாதன். ரங்கநாதன், உங்கள் தம்பி ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிக்கு 2 முறை 2வது முறை நல்ல பரிசையும் வென்றவர். அவருக்கு அனுபவம் இருக்குது. ஓரளவுக்கு உங்களுக்கு டிப்ஸ்லாம் கொடுத்து அனுப்பியிருப்பார். நீங்கள் இந்த நிகழ்ச்சி ஓரளவுக்கு தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. அதற்கும் இங்கே பங்கு பெறுவதற்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நிறைய இருக்கு. எப்படி? சரி, அவருக்கு ஹார்ட் டப டப டபன்னு அடிச்சுக்கிட்டு கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இனிமேல் எக்ஸ்ட்ரா கேமரா வச்சா பல உண்மைகள் தெரியும்னு நினைக்கிறேன்ல. சரி, இப்போ நம்ம தொடர்ந்து விளையாட போகிறோம். இப்போ கண்ணனும் உமா கண்ணனும் விளையாட வேண்டிய தருணம். நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இது 3வது சுற்று. முதல் 2 சுற்றுகளை பார்க்கும்பொழுது இது கொஞ்சம் எளிதாக இருக்கும். ஒரு காரணம், நாங்கள் கொடுக்குற ஒரு வசதி. இதில் 5 சொற்களும் ஒரே எழுத்தை கொண்டு தான் துவங்கும். முதல் எழுத்தெல்லாம் ஒன்று தான். அப்போ முதல் சொல்ல கண்டுபிடிச்ச உடனே அது முதல் எழுத்தை ஞாபகத்திலே வச்சுட்டு இருந்தீங்கன்னா மற்ற சொற்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். விளங்குதா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. வருடம். வருஷம். வருடம். மாதம். மாற்று. மாற்று. நாட்கள். 12. மாதங்கள். மாதம். டிசம்பர். சொல்ல திரும்ப சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நிதியா? நிதி. நிதின்னு ஏதோ சொல்றாரு. அடுத்து. எல்லாம். எல்லாம். மாதங்கள். குறிப்பு தான் சொல்ல முடியும் ஒரு சமயத்துல. வருஷம். வருடம் அவர் சொன்னது. இப்ப நீங்க அவர் மாற்றுன்றாருல, அதுக்கு இணை சொல்ல சொல்றாரு. காலம். ஓகே, அடுத்த சொல்லுங்க. கோபம். கோபம். சந்தோஷம். பாசம். அணைப்பு. மாற்று. இணைப்பு. படம். பாசம். அஜித். அஜித். கோபம். பில்லா. பாசம். ஈர்ப்பு. இல்ல, ஒரு குறிப்பு தான் நீங்க. அடுத்து. கோவில். கடவுள். தேவர். தேவர். முருகர். தொழுகை. தொழுகை. பக்தி. ஆலயம். வெரி குட். முதல் எழுத்த நினைவில் வச்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க வேகமா. ரூபம். 2 நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது. முதல் சொல்லுங்க. அன்பு. இல்ல பாருங்க, வருடம் சொன்னார்ல, வருடம்க்கு இணை சொல் மாற்றுன்னு சொன்னா எதை சொல்லலாம்? வருடத்துக்கு இன்னொரு சொல்லுங்க. ஆண்டு. ஆண்டு தானே. அதுலதான் அவருக்கு கோவம் வந்தது. பாத்தீங்களா அவர் கோவத்தெல்லாம்? எனக்கே தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரியாதா? அவர் அமைதியா இருந்தா கூட எப்போ கோவம். அஜித் சொன்னது அது அடுத்தது. இருங்க, முதல்ல ஒவ்வொன்றா முடிப்போம். வருடம்னா ஆண்டு, அதுல அவர் ரொம்ப கோவப்பட்டார். அப்புறம் பாசம்லாம் சொல்லி பார்த்தார். இது ரொம்ப எளிமையான ஒரு சொல், ஆனால் அதுக்கு குறிப்புகள் கொடுக்கறது அவ்வளோ சுலபம் இல்லை. அதனால தான் பாசம் எங்கெல்லாம் சுற்றி வந்தார். அப்புறம் படம் சொல்லி அன்புலாம் அஜித்னாரு. சொல்லுங்க பார்ப்போம், அஜித் நடித்த ஒரு படம். ஆசை. ஆசை. ஓ, அதை தான் அவர் சொல்ல முயற்சி பண்ணாரு. மீசை சொல்லியிருக்கலாம். ஆசை அது நீங்கள் நிற்கும் போது சொல்லலாம். பரவாயில்ல, இன்னொரு சுற்று இருக்குது, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கலாம்.
அவங்க பட்ட பாட்டெல்லாம் பார்த்தீங்களா? ஐயோ பயமா இருக்கு. 5 சொற்களும் ஒரே முதல் எழுத்தை கொண்டு துவங்கும். ஓகே. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. தூரிகை, இறகு, சித்திரம், ஓவியம், வெரி குட். எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை, கடமை, முதல் எழுத்தை மறந்துட்டீங்க. என்ன சொன்னீங்க முதல்ல கண்டுபிடிச்சது ஞாபகம்? ஓவியம். முடிவு, ஓய்வு, வெரி குட். அதான் அதை ஞாபகம் வச்சுட்டா வந்துடும். நடப்பு, நடப்பு, முதல் எழுத்து. வேகம், ஓடுதல், பாதி, ஓட்டம், வெரி குட். கடல், கப்பல், ஓ சாரி, முதல் எழுத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. அலை, ஓசை, வெரி குட். 4. இன்னும் ஒண்ணே ஒண்ணு. என்னன்னே தெரியலையா? ஆறு, ஆறு, நதி, படகு, ஓடம், வெரி குட். முதல் எழுத்தை ஞாபகத்திலே வச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் சொன்னா கூட சொல்லிடலாம். ஓகே, வெரி குட். ஆல் 5 கண்டுபிடிச்ச பிறகு நோ கம்ப்ளைண்ட்ஸ். ப்ளீஸ் ரைட். வாங்க உமா. கண்ணன் ஒரு நல்ல பண்பட்ட மனிதராக திரும்பி வந்திருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. நல்லா திட்டு வாங்கினீங்க பார்த்தேன். சரி, இப்போ அதை வந்து பாயிண்ட்ஸில் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. வழி, சும்மா ஏதாவது சொல்லு. போக்கு, போக்கு, ஓசை, ஓசை, சத்தம், நல்ல குறிப்புகள் கொடுக்கும். காற்று, காற்று, இன்னும் பெட்டர் க்ளோஸ் கொடுக்கணும். ஏதாவது சொல்லுங்க, காற்று, வேற குறிப்பு மாத்த சொல்லுங்க. அடுத்தது அடுத்து கோபம், தாபம், வார்த்தை, விளையாட்டு, கோபம், வெளிப்பாடு, வார்த்தை. நாங்க ரெண்டையும் சேர்த்து சொல்றோம். கோபம், கோபம், வார்த்தை, வெளிப்பாடு. பிரமாதமான சினம். க்ளூஸ். சினம் வேறு, அவங்க சொன்னதை சேர்த்து பாருங்க. கோபம், ஆ, வார்த்தை, வெளிப்பாடு. ஆம். ஏதாவது சொல்லுங்க. தட்டு, தட்டு, அடித்தல், தட்டு வேறு, தட்டு, அடிப்பது, சரி, அடுத்த சொல் போயிருங்க. வாசல், வாசல், வெளியே, வீடு, வீடு, கோயில், அமர்வது, சேர், சாரி, வீடு, ஆ. வெளியே, அமர்வது. இருக்கை, தென்னை, மரம், அடுத்து அடுத்து நீங்க முன்னாடி சொன்னதெல்லாம் மறந்துகிட்டே போறீங்க. அதெல்லாம் சேர்க்கணும். வீடு, வெளியே, வாசல், அமர்வது. சென்னையில் இருக்கவங்களுக்கெல்லாம் அது அவ்வளோ. ஆனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன். நீங்கள் சென்னையில் தானே பிறந்து வளர்ந்தீங்க. ஊர் பக்கம்லாம் வீட்டு வாசலில் வெளியே போய் உட்காருனா எது மேலே உட்காரு? திண்ணை, ஆ, திண்ணை, அதை தான் கேட்டாங்க. டடடா. புரியுதா? அவங்க குறிப்புகள் கரெக்டா? ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள ஒரு நீங்கள் சரியில்லை, அவ்வளோதான். திட்டு பத்தாது. சரி, இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்க, அவங்க விளையாட போகிறாங்க. இது உங்களுடைய இறுதி சுற்று. அதே மாதிரி தான் 5 சொற்களும் ஒரே முதலெழுத்தை கொண்டு துவங்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. சிரிப்பு, சந்தோஷம், நீங்க சாதாரணமா வாங்க. அணிகலம், தங்கம், சுவை, நகை, வெரி குட். தோழன், நண்பன், தோழமை, நட்பு, வெரி குட். முதல் எழுத்த ஞாபகம் வச்சுட்டாங்க. சீக்கிரம். சூரியன், நிலா, அக்னி, நட்சத்திரம், முதல் எழுத்து. சோனி, நடிப்பு, வெரி குட். அசல், நகல், வெரி குட். ஆல் 5 வெரி குட். நீங்க வந்து மனிட்டி ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிட்டீங்க. அது பரவாயில்ல. வாங்க உங்க நண்பர்களை சந்திப்போம். ரங்கநாதன் இப்படி வந்துருங்க. சொல்லுங்க உங்களுடைய அனுபவங்கள். இப்போ குவாலிஃபைங் ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். சிறப்பாக விளையாடணும்னா என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சி? பயிற்சி தான், பயிற்சி மட்டுமே, வேற எதுவும் தேவையில்லை.
ஓகே, வெரி குட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரங்கநாதன்? ரொம்ப கஷ்டப்பட்டு பேஜாக எழுதி வச்சு நிறைய வார்த்தை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். குட். காதல் கண்ணன் திருமதி உமா கண்ணன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கணும்னு நீங்கள் காட்டின ஆர்வத்தை பாராட்டி இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் பயிற்சி எடுத்துகிட்டு வந்து சிறப்பாக கலந்துக்கிட்டு திருப்தியோடு நீங்கள் வெளியே போகணுன்ற ஆலோசனையும் உங்களுக்கு வழங்கி ஆப்லா வழங்கும் ஏவ்ஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் ஒன்றை ஆளுக்கொண்டு பரிசாக வழங்குகிறோம். ரங்கநாதன் திருமதி சோனியா போஸ் வெங்கட், நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு மணி ட்ரீ ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆனதுக்காக அதற்கு உங்களை பாராட்டி உங்களுக்கு 2 பரிசுகள் வழங்குகிறோம். டால்ஃபின் அப்ளையன்சஸ் வழங்கும் டால்ஃபின் இண்டக்ஷன் ஸ்டவ் மற்றும் டால்ஃபின் ப்ரெஷர் குக்கர் ஆளுக்கொன்று பரிசு. கூடவே smartshoppers.in வழங்கும் ஹோம் தியேட்டர் ஆளுக்கொன்று பரிசு. இவர்கள் இருவரும் தகுதி பெற்ற அந்த சுவாரஸ்யமான கிளைமேக்ஸ் ரவுண்ட் மணி ட்ரீ ரவுண்ட்ல ஒரு இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் உங்களை சந்திக்க போகிறோம். அது வரைக்கும் காத்திருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். இடைவேளைக்கு பிறகு இப்போ நம்ம மிஸ்ஸஸ் சோனியா போஸ் வெங்கட்டோடைய அண்ணன் ரங்கநாதன் விளையாட போகிற அந்த சுவாரஸ்யமான மணி ட்ரீ ரவுண்டில் அவங்களோட பங்கு பெற போகிறோம். இதில் 5 நிலைகள்லையும் ஒருத்தரே தான் க்ளூ கொடுக்கணும், ஒருத்தர் யூகிக்கணும். யார் க்ளூ கொடுக்க போகிறா? நான் க்ளூ கொடுக்குறேன். ஓகே, சோனியா அப்படி வந்துருக்கு. இந்த மணி ட்ரீ ரவுண்டில் மொத்தம் 5 நிலைகள் உண்டு. ஒவ்வொரு நிலையை நீங்கள் ஜெயித்தாலும் ஒவ்வொரு நிலையை ஜெயித்து கடக்கும் பொழுது ஒரு பரிசு தொகை கிடைக்கும். முதல் நிலையை ஜெயித்தால் 10,000 ரூபாய், இரண்டாவது நிலை ஜெயித்தால் 20,000, பிறகு 30,000, 50,000, ஐந்தாவது நிலை ஜெயித்தால் 1 லட்சம். முதல் 3 நிலைகள்லையும் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் 5 சொற்களை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நிமிடங்களும், 4வது 5வது நிலைகளில் 1.5 நிமிடங்களும் கிடைக்கும். அதனால் முதல் 3 நிலைகள் நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிட முடியும், 30,000 ரூபாய் எடுத்துட முடியும். அதுக்கு பிறகு கொஞ்சம் சமயோசிதமாக துரிதமாக செயல்பட்டால் சிந்திச்சா உங்களுக்கு 1 லட்சம் சுலபம். முதல் நிலையில் கொடுக்கப்படுகிற 9 சொற்களுள் 5ஐ கண்டுபிடிக்க வேண்டும். ஆப்ஷன் 5 out of 9. அதை கண்டுபிடிச்சா உங்களுக்கு 10,000 ரூபாய். 2 லைஃப் லைன்ஸ் இருக்குது. முதல் லைஃப் லைனை முதல் 3 நிலைகளில் ஏதாவது ஒரு முறை மட்டும் பயன்படுத்த முடியும். அதை பயன்படுத்தினா யூகிப்பதற்கு 2 என்பது 2.5 நிமிடங்கள் ஆகிடும், கூட 30 வினாடிகள் கிடைக்கும். இரண்டாவது லைஃப் லைனை 4வது அல்லது 5வது நிலையில் ஏதாவது ஒரு முறை பயன்படுத்த முடியும். அதை நீங்கள் பயன்படுத்தி அந்த நிலையில் என்ன சொற்கள் வரப்போகுதுன்றதை முன்னாடியே நீங்கள் ப்ரிவியூ மாதிரி ஸ்க்ரீனில் பார்த்துடலாம். இது நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும், விளையாடலாம் தைரியமானு சொல்லலாம். இல்லை இது ரொம்ப சிரமம், இது வரைக்கும் ஜெயித்த பணத்தோட விளைவிக்கலாம்னு நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு அந்த லைஃப் லைன் உதவியாக இருக்கும். அதை 4th அல்லது 5th லெவலில் ஒரு முறை பயன்படுத்தலாம். மணி ட்ரீ ரவுண்ட் முதல் நிலை 10,000க்கான சவால். 2 நிமிடங்களில் கொடுக்கப்படுகிற 9இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் உங்களுக்கு 10,000 ரூபாய். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய 5 சொற்களுக்கான தலைப்பு நடிகர் விஜய் நடித்த திரைப்படங்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. அருவா, திருப்பாச்சி, தோழன், தோழன், நண்பன், 2, பாதுகாப்பது, பாடிகார்டு, காவலன், வெரி குட், மில்லி, கில்லி, முருகன், சம்ஹாரம். ஒரு குறிப்பு தான், ஒரு யுகம். சொல்லுங்க. முருகன் சொல்லியிருக்காங்க. விஜய் நடித்த திரைப்படம் வேலாயுதம். ஆமா, இதுல என்ன அவ்வளவு கடும் சிந்தனை? இல்ல, அது வேற படங்கள்லாம் வந்து உள்ள போய் என்னென்னவோ மைண்டுக்குள்ள வந்து முருகன்கவும் அந்த இதெல்லாம் வந்து. ஓஹோ, வெரி குட். 10,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க. வெல் டன் சோனியா, ரங்கநாதன். இனிமே தலைப்பு க்ளூலாம் கிடையாது, வழக்கம் போல விளையாடணும். லைஃப் லைன் இன்னும் இருக்குது. 3வது நிலையில் அடுத்த நிலையில கூட பயன்படுத்திக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம், எங்க வேணாலும் பயன்படுத்திக்கலாம். 2வது நிலை 20,000க்கான சவால். 2 நிமிடங்களில் கொடுக்கப்படுகிற 8இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 20,000 ரூபாய். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது.
குளிர், ஊட்டி, ஜுரம், நடுக்கம், குட். பரீட்சை, தேர்வு, முடிவு, பிரச்சனை, 3 குறிப்பு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க ஒரு விடை சொல்லுங்க. முதல், அடுத்தது போயிருங்க. அதுதான் அவசரப்படக்கூடாது. ஓகே. உடல், உடல். உயிர், 2வது குறிப்பு அங்கம், அங்கம். ஏதாவது இருதயம், இருதயம். மரம், கரம், வெரி குட். வேகமா போகணும். 1 நிமிஷம் இருக்கு. 3 கண்டுபிடிக்கணும். ஆணி, அடிப்பது, சுவற்றில், சுத்தியல், வெரி குட். 3. இன்னும் 2 கண்டுபிடிக்கணும். 45 வினாடிகள். கடிதம், தபால், சேருவது, தகவல், வெரி குட். 4. இன்னும் ஒண்ணே. சத்திரம், சாவடி, வெல் டன். ஆல் 5. 20,000 ரூபாய் ஜெயிச்சிட்டீங்க ரங்கநாதன் அண்ட் சோனியா. வெல் டன். ஓகே. இப்போ 3வது நிலை 30,000க்கான சவால். லைஃப் லைன் மீதம் இருக்கிறது. இதில் இப்ப லைஃப் லைன் இல்லைன்னா அப்புறம் பிரயோஜனம் இல்லை. லைஃப் லைன் எடுத்துக்கலாம். எடுத்துக்கோ. லைஃப் லைன். சரி, நீங்கள் சவால் விட போகிற அந்த 30,000க்கான 3வது நிலையை விளம்பர இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் நாம் தொடர போகிறோம். காத்திருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய். ஒரு வார்த்தை ஒரு லட்சம். மிஸ்ஸஸ் சோனியா போஸ் வெங்கட்டுடைய அண்ணன் ரங்கநாதன் விளையாண்டு கொண்டிருக்கிற இந்த மணி ட்ரீ ரவுண்டில் இப்போ இவங்க சவால் விட போவது 3வது நிலையில் 30,000க்கான சவால். லைஃப் லைன் எடுத்திருக்கிறீங்க. ஆமா. ஸோ உங்களுக்கு 2.5 நிமிடங்கள். இதில் கொடுக்கப்படுகிற 7இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 30,000. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. நோய், ஜுரம், ஏற்படுவது, கிருமியர், கிருமி. வெரி குட். கடவுள், தெய்வம், பிரார்த்தனை, வேண்டுதல், வெரி குட். எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், வேறு, அடுத்து சேவல், ஆவல், வெரி குட். வடிவேல், நகைச்சுவை, அரசன், இம்சை, வெரி குட். நீர், தண்ணீர், நாகேஷ், நகைச்சுவை, நீர், குமிழி, வெல் டன். வெரி குட். 5 சொற்கள் முடிச்சிட்டீங்க. 30,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க. வெல் டன் ரங்கநாதன் அண்ட் சோனியா போஸ் வெங்கட். வெரி வெல் டன். இப்போ 4வது நிலைக்கு போகிறோம். லைஃப் லைன் இருக்கிறது. அந்த லைஃப் லைனை பயன்படுத்தினா இந்த நிலையில் வரப்போகிற 6 சொற்களை நீங்கள் இப்போ திரையில் பார்த்துட்டு முடிவெடுக்கலாம். இல்லை அதை 1 லட்சத்துக்கு பயன்படுத்திக்கிறோன்னு சொல்லிட்டு நேரடியாக நீங்கள் விளையாட்டை துவக்கலாம். லைஃப் லைனை 5th ரவுண்டு. ஓகே. லைஃப் லைனை 5th ரவுண்டுக்கு ட்ரை பண்ண போகிறீங்க. இப்போ நேரடியாக 6 இருக்குது. அதில் 5 கண்டுபிடித்தா போதும். 5 out of 6. ஓகே. நிமிடங்கள், இது 1.5 நிமிஷம். இப்போ 30 ஓகேவா? 30,000 உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் போய் 4வது நிலையில் முயற்சி பண்ணி தோல்வியிட்டால் 30,000 எடுத்துகிட்டு போகலாம். 1.5 நிமிஷம் கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கள். அவ்வளோதான். கொஞ்சம் குறிப்புகள் வேகமாக வரணும், வேகமாக விடைகள் வரணும். துவக்கலாமா? 4வது நிலை 1.5 நிமிடங்களில் கொடுக்கப்படுகிற 6இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 50,000 பரிசு. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது.
சத்தம், ஓசை, வண்டி, இரைச்சல், வெரி குட். அடுத்தது வழக்கு, விசாரணை, சேதாரம், ஆதாரம், வெரி குட். அழுகை, சிரிப்பு, கண்ணீர், உவர்ப்பு, தும்பல், இருமல், அடுத்த சொல் போயிருக்கு. நிஜம், நிழல், பதார்த்தம், யதார்த்தம், வெரி குட். 35 வினாடிகள். கண்டம், நாடு, தண்டனை, கடத்தல், பண்டம், அடுத்த பேர், அடுத்த சொல். அழகு, சிங்கம், வம்சம், அம்சம், வெரி குட். இன்னும் ஒண்ணே ஒண்ணு. கண்டம், அது ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா 50,000. அது எப்படியா கண்டுபிடிக்க வைங்க, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சும்மா முயற்சி பண்ணி பார்ப்போம். I tried everything. I don't know. வேலை இல்லை அது முதல்ல. ம். ரெண்டாவது மகன். மூணாவது இவங்க ரைம் பண்ணுறாங்க கண்டம். தண்டம், ஆமாம், அது சொல்லியிருந்தீங்கன்னா 50,000. அப்புறம் லைஃப் லைனை பயன்படுத்தி 1,00,000க்கு முயற்சியாவது பண்ணி பார்த்துருப்போம். பரவாயில்ல, நல்ல முயற்சி. 30,000 நீங்கள் எடுத்து செல்லலாம். வெல் டன் மிஸ்ஸஸ் சோனியா போஸ் வெங்கட் அண்ட் ரங்கநாதன். இன்னைக்கு மணி ட்ரீ ரவுண்டில் நம்பிக்கையோட திறமையாக விளையாடிய போஸ் வெங்கட்டனுடைய மனைவி திருமதி சோனியா போஸ் வெங்கட்டுக்கும் போஸ் வெங்கட்டனுடைய அண்ணன் ரங்கநாதனுக்கும் அவர்களை பாராட்டி விஜய் டிவி அவர்களுக்கு வழங்கும் 30,000க்கான செக். ப்ளீஸ். வெல் டன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. இன்றைய நிகழ்ச்சியில் இவர்கள் வெளியேறுவதை தொடர்ந்து ஒரு இடைவேளைக்கு பிறகு புதிய 2 அணிகளை நம்ம சந்திக்க போகிறோம். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் எங்களை சந்தி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் உங்களை அம்மன் TRY ஒரு வார்த்தை 1,00,000 அரங்கத்தினுள் உங்களை வரவேற்கிறேன். 3வது நிலையில் திருமதி சோனியா போஸ் வெங்கட்டும் அவருடைய அண்ணன் ரங்கநாதனும் 30,000 ரூபாய் ஜெயித்து வெளியேறினதை பார்த்தீங்க. ஒருவேளை இன்னொரு லட்சாதிபதியை நம்ம சந்திச்சிருக்க வேண்டிய தருணம் தான். கொஞ்சத்தில் அவங்க இழந்ததை பார்த்தீங்க. இப்போ நம்ம புதிய 2 அணிகளை சந்திக்க வேண்டிய தருணம். புதிய 2 அணிகள் உங்களுக்கு பரிச்சயமானவர்களா அல்லது நீங்கள் பழகி கொள்ள போகிறவர்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்க போறீங்க. முதலாவது அணியை நாம் வரவழைப்போம். ஹரிஹரன் மற்றும் பொன் கோகிலம். வணக்கம் பொன் கோகிலம். வணக்கம் ஹரிஹரன். வணக்கம் சார். பொன் கோகிலம் ஒரு மலேசிய தமிழர். அங்கே மின்னல்ல உங்கள் எஃப்எம் மின்னல்ன்ற எஃப்எம்ல அவங்க வந்து தொகுப்பாளராக இருக்கிறாங்க. உங்களை நான் ஒரு பேட்டியில் தான் சந்தித்தேன், நீங்கள் என்னை பேட்டி எடுத்தப்போ. இப்போ என்ன காரணமாக தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க? இங்கே வந்து சென்னை பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கேன். மேற்படிப்பை தொடரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வாரம் அதற்கான வேலைகளுக்காக வந்தேன். சரி, நீங்கள் வந்து எப்படி அந்த வானொலி தொகுப்பாளராக வந்து சேர்ந்தீங்க? உங்களுக்கு இளம் வயசுலேயே அந்த ஆர்வம் இருந்ததா? ஆர்வம் ஒரு புறம் இருந்தது. அது நான் படித்து முடிக்கிறதுக்கும் அதற்கான வேலை வாய்ப்புக்கும் ரொம்ப சரியான நேரமாக இருந்தது. இப்போ போகும்போது திரும்பி பார்க்கும்போது 8 வருடம் கடந்துருச்சு. சரி, உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல, உங்களை வரவேற்கிறதுல இங்கே தமிழ்நாட்டு நேயர்கள் ரசிகர்கள் மூலமாக நாங்கள் எங்களோட வாழ்த்துக்களும் வரவேற்பை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஹரிஹரன், உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் இப்போ NDTV ஹிந்துவில் ப்ராட்காஸ்ட் ஜேர்னலிஸ்டாக இருக்கேன், ஆங்கராக இருக்கேன், ஆங்கர் அண்ட் ரிப்போர்ட்டராக இருக்கேன். சரி, இதற்கு முன்னாடி சென்னை பேஸ்டு. சரி, அதற்கு முன்னாடி மக்கள் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக இருந்தேன். சரி, இப்போ நிகழ்ச்சியிலேருந்து இப்போ செய்திக்கு மாறி இருக்கேன். ஆமாம், ஒரு செய்தி தொகுப்பாளர். செய்தி தொகுப்பாளர். ஆமாம், அடிப்படை மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம். அதற்கு முன்னாடி நிகழ்ச்சிகள் செஞ்சுட்டு இருந்தேன் மக்கள் தொலைக்காட்சியில். அதற்கு பிறகு செய்தி ஊடகத்துக்கு மாறணும், ஒரு ப்ராட்காஸ்ட் ஜேர்னலிஸ்டாக வரணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துக்கு வந்து. நீங்கள் பணிபுரிந்து கொண்ட இந்த தொலைக்காட்சிக்கும் இப்போ நீங்கள் செய்தி தொகுப்பாளராக பணிபுரிய தொலைக்காட்சிக்கும் மொழியில் நேர் எதிர். அங்கே ஆங்கிலம் கூடாது, இங்கே தமிழ் முடியாது. இல்லை, எப்படி இருக்கு? இங்கே
தமிழ் தொகுப்புகளில் தமிழ் பேசலாம். இப்போ எனக்கு ஆங்கிலமும் என்னால் தொகுத்து வழங்க முடியாது. ஆங்கிலம் தமிழ் 2 மொழிகளையும் கையாளுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஓகே. 2 கண்கள் போல. தாய்மொழி கண் போன்றது, பிற மொழி கண்ணாடி போன்றது அப்படிம்பாங்க. கண்ணாடி போட்டிருக்கனாலும் 2மே அவசியமா நினைக்கிறேன். உங்களால் கண்ணாடி இல்லாமல் இருக்க முடியாது மட்டும் தெரிஞ்சு போச்சு. இல்லாட்டி ப்ராம்ப்டர்ல வரதே தெரியாது. அடிப்படையில் எந்த ஊரை சேர்ந்தவர்? அடிப்படையில் சென்னை தான். பூர்வீகம் வந்து பாலக்காடு. சரி. ஆனால் நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எல்லாமே சென்னை தான். உங்களை பாதித்தது சென்னை தான். சென்னை தமிழ். ஆமா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னுடைய முதல் தொலைக்காட்சி அப்பியரன்ஸ் உங்களோட தான். கொட்டு முரசை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்திருந்தீங்க. அதுல நான் வந்து அரட்ராயர் போட்டுட்டு 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது பார்ட்டிசிபெண்டா கலந்துக்கிட்டேன். திருப்பியும் சீதாராம் வித்யாலயா அப்படின்னு ஸ்கூல் படிக்கும்போது விஜய் டிவியில தான் கலந்துக்கிட்டேன். நடந்த நிகழ்ச்சி மீண்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல. என்ன தலைப்புல நீங்க பேசுனீங்க? சாதி அரசியல் தேவையா இல்லையா? ஞாபகம் இருக்கு எனக்கு. பரவாயில்ல. உங்களை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எல்லார் சார்பிலும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களுடைய எதிர் அணியில் 2 நண்பர்களை சந்திக்க போறீங்க. ஒருவேளை இது முதல் சந்திப்பா இல்லை ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமானவங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம வரவேற்க போவது மா.க.ப. ஆனந்த் மற்றும் அவரது நண்பர் ரமேஷ். ஆனந்த், அந்த மா.க.ப.க்கு விரிவாக்கம் சொல்லுங்க. சத்தியமா மீனிங் என்னன்னு தெரியாது. ஆனால் கடந்த 5 வருஷமா அப்படிதான் என்னை கூப்பிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த பேர் வச்சது வந்து நம்ம சரவணன் மீனாட்சியில் சரவணன் வராரு, அவர் தான் வச்சார். என்ன காரணம் நீங்க கூட கேட்டது? நானும் கேட்கல, அது நல்லா இருந்தது அப்படியே. மா.க.ப. நிலைச்சு. ஆமா. இப்போ எல்லாரும் அது செல்லமா மார்க்ஸ் அப்படிலாம் கூப்பிட்டுருக்காங்க. ஒன்றுக்கு நேரம் மா அப்படின்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனந்த், உங்களை பத்தி சொல்லுங்க. அடிப்படையில் எந்த ஊரை சேர்ந்தவர்? பாண்டிச்சேரி சார். சரி. எப்போ சென்னைக்கு வந்தது? சென்னைக்கு வந்து ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அங்கே சொல்லிட்டு தான் வந்தேன். சரி. காசுலாம் வாங்கிட்டு தான் வந்தேன் அப்பா மாட்டேன். திருட்டு ரயில் இல்லை, திருட்டு ட்ரெயினே கிடையாது. சினிமா ஆசை ஏறி வரவங்களாம் திருட்டு ரயில்னு ஒரு பேர் உண்டு. ஓகே. நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து ட்ரெயினில் வந்தாலும் நினைச்சாலும் வர முடியாது. 5 மணி நேரம் ஆகும் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகணும். அதுக்கு நடந்து வந்துடலாம், இல்லை யாரும் பைக்கில் எப்படி போனால் 2 மணி நேரத்தில் போயிடலாம். சரி. அட்வர்டைசிங் ஏஜென்சியில் தான் ஜாயின் பண்ணணும்னு ஆசை, MBA முடிச்சுட்டு. அதனால அட்வர்டைசிங்கில் எந்த டிபார்ட்மெண்ட்? காப்பி ரைட்டிங். காப்பி ரைட். ஓகே. ஸோ அதில் அடிப்படையில் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஏதோ எழுதுவோம் சார். ஓகே. சரி. அப்படி நினச்சி வந்தீங்க. நடந்தது என்ன? நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் நிறைய நாள் ரூம்லேயே உட்காந்து ரேடியோ கேட்டுட்டு. ஓகே. அப்போ வந்து பல நாள் வந்து ரேடியோ மிச்சு தான் கேட்டுட்ருப்போம். கேட்டே இருக்கும்போது நான் அது நம்ம எப்போதுமே ரேடியோவில் ஒரு விஷயம் கேட்குறோன்னா அதை இமிடியேட் பண்ணி பசங்க கூடலாம் பேசுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, நல்லா வளர்ற ஆர்ஜே ஆகலாம். ஆமாம், ஆர்ஜே ஆகலாம் அப்படின்னாங்க. பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு 2 வருஷம் ஆச்சு சார் அந்த முயற்சி. அதுக்கப்புறம் தான் ஆர்ஜே ஆனது. ஸோ அப்போ ஆரம்பிச்சு தான் ஒரு 7 வருஷமாக ஆர்ஜே ஆனது. ஸோ இன்றைக்கி மார்க்ஸ் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆர்ஜே. ஓகே. இப்போ நீங்கள் நினச்ச இடத்த அடைஞ்சிட்டதான் நினைக்கிறீங்களா, இன்னும் இருக்குதா? அண்டு நினச்ச இடம் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து வந்து டிவி தொலைக்காட்சி தான் நம்மளுக்கு வந்து இதாக இருந்தது. அண்டு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து நம்ம விஜய் டிவி தான் அதுக்கு வந்து நம்மளை வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. சினிமா காரம் காஃபி அப்படின்னு நிகழ்ச்சி. நான் அது மூலமாக வந்து சூப்பர் சிங்கர் இந்த நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்க. சரி. இங்கேருந்து அடுத்தது என்ன உங்களுடைய? அடுத்தது வேற எங்கே சார் போகிறது? சினிமா நடிக்கணும். ஆமாம். இல்லை சார், ஒரு படம் சைன் பண்ணியிருக்கேன். ஓகே. வானவராயன் வல்லவராயன் இது ஒர்க்கிங் டைட்டில். இப்போதைக்கு ராஜ்மோகன் சார், குங்குமப்பூவும் கொஞ்சம் புறம் டைரக்டர். சரி. ஓகே. ஸோ உங்களுடைய கலை பயணமும் உங்களுடைய கனவுகளும் சிறக்க உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தேங்க்யூ சார். உங்களுடைய நண்பர்? என்னோட ஃப்ரெண்டு சார், எல்கேஜியில் என்னோட கிளாஸ் வாத்தியார் இருந்தார். எல்கேஜிலேயே ஃபெயில் ஆறு. சொல்லுங்கள் ரமேஷ். என்னோட நேட்டிவ் வந்து திருவள்ளூர். நான் சினிமா அசிஸ்டன்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டைரக்டராக தான் சென்னைக்கு வந்தேன். ஆக்சுவலி கேஆர்ஜி வந்து அப்போ ஆட் ஃபிலிம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க ஜாயின் பண்ணேன். அங்கே ஒரு ஃப்ரெண்டு மூலியமா சிவச்சந்திரன் லட்சுமி மேடம் ஹஸ்பண்ட், அவர் படம் பண்ண மனம் இருமதி ஒன்று, அந்த படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அங்கே இருந்தபடி மனோஜ்குமார், வானவில், ராஜீவ், ஜெயசூர்யா. அப்போ எனக்கு தருண் கோபி ஃப்ரெண்டு, 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணோம் அந்த படங்களில். அப்போ அவர் திமுரு ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் கூட வந்து திமுரு காலை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இண்டிவிஜுவலாக டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். பரவாயில்லையே. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஆரம்பத்தில் சினிமா துறைக்கு போகணுன்றப்ப நிச்சயமாக ஆதரவு இருந்திருக்காது? இல்லை, எங்கள் வீட்டில் அப்படியே வேறு உல்ட்டா. அப்படியா? எங்கள் அம்மா சப்போர்ட். ஏன்னா அந்த பெரிய பையன். ஓகே. ஸோ அதனால் நீ உன்னால் முடியும்னா தைரியமாக போடான்னு சொன்னாங்க. பரவாயில்லையே. அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு உருவாத்தி 1 லட்சம் வரைக்கும் வந்து ஒரு பெற்றோரை நாங்கள் பார்க்கணும். பரவாயில்லையே. பொதுவாகவே எந்த பெற்றோரும் இதுக்கு சந்தோஷமாக அனுமதி வழங்கினதே இல்லை. இப்போ அந்த அளவுக்கு பெற்றோருக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்கிறீங்க. ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு சிறக்கும். பரவாயில்ல. உங்களுடைய அந்த இயக்குனருக்கான கனவும் சிறக்க உங்களை நாங்கள் எல்லார் சார்பிலும் வாழ்த்துகிறோம்.
விளையாட்டுக்குள்ளே வருவோம். இது பேர் தான் விளையாட்டு, ஆனால் ரொம்ப சீரியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து விளையாட்டவங்களாம். ஸோ சீரியஸான விளையாட்டுக்குள்ளே வருவோம். யார் முதல் சுற்றை துவக்க போவது? விட்டு கொடுக்கணும். அது பார்த்த டீசெண்டாக இருக்காங்க. அவங்க பாவம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. அப்போனா அவங்க தான் டயர்டாக வந்திருப்பாங்க. ஆ டயர்டாக வந்திருப்பாங்க. அப்போ நீங்களே ஆரம்பிங்க. சரி, அப்போ நீங்கள் துவக்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஆனந்தன் ரமேஷ். ஹரிஹரன் பொன் கோகிலம், இந்த விளையாட்டை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் முதல்ல 4 தகுதி சுற்றுகள், அதில் தகுதி பெறவங்க அதிகபட்ச மதிப்பெண்கள் பெறுகிறவர்கள் அந்த இறுதி சுற்று மணிட்டி ரவுண்டுக்கு தகுதி பெற முடியும். இப்போ முதல் சுற்றை துவக்க போகிறோம். இதில் 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். எல்லாம் ஒவ்வொரு சொல்லாக இருக்கும். அதனால் குறிப்புகளும் ஒரு சொல் குறிப்பாக இருக்கணும். ஆங்கில குறிப்புகள் விதிமீறல் ஆகிடும். இப்போ முதல் சுற்றில் யார் குறிப்புகள் கொடுக்க போவது, யூகிக்க போவது யார்? குறிப்பு நான் கொடுக்குறேன், அவங்க யூகிப்பாங்க. ஹரிஹரன். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. தமிழ். எழுத்து. சரியான விடை. வீடு. கதவு. மேலே. கூரை. இருப்பது. மாடி. குட். பொருள். சந்தை. சந்தை. கொடுக்க. பணம். பொருள். செலவு. காசு. இதுக்கு ஒரு நல்ல இணை சொல் இருக்கு தமிழ்ல. இணை. பணம். வலை. கலை. வலை வலை போல. ஒரு குறிப்பு தான் ஒரு சமயத்துல தரணும். அதுக்கு பிறகு ஒரு யோகம் வரணும். அடுத்து சொல் போங்க. சாந்தம். அமைதி. தோட்டம். பூ. காக்க. வேலி. வெரி குட். இப்போ அந்த விட்ட சொல் மறுபடியும் வந்திருக்கு. காசு. பணம். வாங்க. காசு பணம் வாங்க. வேற இன்னும் நல்ல குறிப்பு தரலான்னு தோணுது. குறிப்பு தர. பணம். பணம் சொல்லியிருக்காரு. குணம். பொருள். பொருள். தானம். பொருள். பணம். வாங்க. ஒரு குறிப்பு தான், ஒரு சமயத்துல ஒரு குறிப்பு தான் தரலாம். பணம் வாங்க. காசு பணம். செலவு. வரவு. கொடுத்து. வாங்குதல். அது வரல எனக்கு. இங்கேயே வரல, அப்புறம் எங்க அங்க இருந்து வரும்? பணம் காசு கொடுக்கிறது. புடவை. என்ன? இது சொல்லாதீங்க, அவங்கள கண்டுபிடிக்க வைப்போம். பொருள். அதுக்கு ஏதாவது சொல்லுங்க. பொருள். கிரயம். மதிப்பு. விலை. அது சொல்லிருக்கணும், நான் சொல்லல. மதிப்பு கிரயம் சொல்லி தான் அவன் சொன்னாதான் இது தெரியும். ஏன்னா சுற்றி சுற்றி வந்துட்டீங்க, அதனால ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் 4 கண்டுபிடிச்சிட்டீங்க. துவக்கத்துக்கு அது ரொம்ப நல்ல துவக்கம் தான். வெரி குட். 5 சொல்லணுமா? சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொன்னால் உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் இறுதி சுற்று போவதற்கு. இப்போ நீங்கள் அமர்ந்திருக்கலாம். வாங்க ஆனந்த். அவ்வளோதான், விதிமுறைகள் அதே தான். இதே மாதிரி விளையாடணும். ஆனால் ஒன்றை விட்டுறக்கூடாது. 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். 2 மினிட்ஸில் எல்லாத்தையும் சொல்லிடணுமா? ஆமாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. பறவை. ஏதாவது சொல்லு. கிளி. கூவது. குயில். ஆஹா, வெரி குட். 1. உடல். மனசு. நிர்வாணம். காவி. உடுத்துவது. உடை. அதுக்கு அடுத்து நிர்வாணத்துக்கெல்லாம் போறீங்க. தண்ணி. குடம். வெரி குட். 3. கூட்டு. காவி. 4. பிம்பம். பிம்பம். பம்பம். பார்ப்பது. பம்பம். பார்ப்பது. பார்ப்பது. கண்ணு. உருவம். உருவம். கண்ணாடி. வெரி குட். என்னங்க நீங்க பிம்பம்ன்றீங்க, பம்பம்ன்றாரு. இது வந்து இது எந்த ஒரு தமிழ் மாக்காப்பா? இப்ப புரியுது. ஆசையா பேசி பழகிட்டேன் சார். ரைமிங்கா பேசி பழகிட்டோமா, அதிகம் வந்து அதுக்காக இது கொஞ்சம் ஓவரா இருந்த மாதிரி இருக்கு. ஆமா, உடைன்ற சொல் நேரா உடல் சொன்னீங்க. உடுத்துவது இல்ல ஆடை சொல்ல வேண்டியது. நிர்வாணத்துக்கெல்லாம் போயிட்டு உடைக்கு வரீங்களே. ஆக்சுவலி உடல் நிர்வாணம். எல்கேஜி வாத்தியாரா.
அவங்க 4, நீங்க 5. இது வரைக்கும் லீட்ல இருக்கிறீங்க. இதை தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா இறுதி சுற்றுக்கு நீங்க குவாலிஃபை ஆயிருவீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு அடுத்த சுற்றில் இவர்களோடு உங்களை மறுபடியும் சந்திப்போம். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் உங்களை அரங்கத்திற்குள் வரவேற்கிறோம். இது 2வது சுற்று. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. கடல், நீர், அனல், கனல், போல, மணல், போல, சணல், காய்கறி, பழம், போல, இணை, கனி, காளி, போல, காளி, காய்கறி, தக்காளி. வெரி குட். ஓகே, 2. அவரா பார்த்து சொல்லிக்கணும் போல இருக்கலாம். முதல், முதல், தகவல், முதல், முதல், இணை, முதன்மை, ஆரம்பம், துவக்கம், அடுத்த வணக்கம். அடுத்த ஓகே, முடிங்க. ஒரு குறிப்புக்கு ஒரு யூகம் தான் வரணும். அதுல கொஞ்சம் அடுத்த முறை கடுமையா இருக்க போறேன். கண்டு, போல, மன்னிக்கணும், 2 சொற்கள். அடுத்த சொல். தயிர், பெண்ணை, பானை, ஒரு சொல், ஒரு யூகம். தொட்டுக்க, தொட்டுக்க, ஊறுகாய். வெரி குட். எல்லாம் கண்டுபிடிச்சாச்சுல? ஒண்ணு தப்பா சொல்லிட்டோம்ல, ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஆமா, அப்ப 4. திருப்பியும் 4. ஆமா, இல்ல அடுத்த தடவையில இருந்து என்னோட விதிமுறைகளை நான் கொஞ்சம் கடுமையான அமலாக்க போறேன். ஏன்னா ஒரு குறிப்பு வந்தா ஒரு யூகம். இப்போ ஒருவேளை கடைசியில டை பிரேக்கர் வருதுன்னு வைங்க, உங்களோட எதிரணி கேட்கலாம், அவங்களுக்கு ரொம்ப சலுகைகள் கொடுத்துட்டீங்க, அதை நிகழாம இருக்கணும்னா நீங்க அதை விதிமுறைகளை கவனமா follow இருந்தா ரொம்ப சூப்பரா விளையாடிட்டு இருக்கோம். தெரிஞ்சுன்னா நானும் தலையெல்லாம் கழிச்சிட்டு வந்திருப்பேன். சரி, பாப்போம் அவங்க என்ன நினைக்கிறாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்போ போன முறை நீங்க 5 கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை தொடர போறீங்கன்னு நாங்க நம்புறோம். ஆனந்த் அருமையா குறிப்புகள் கொடுக்க போறார். ரமேஷ், நீங்க தான் கவனமா இருக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. பாவி, அப்பாவி, அப்பாவின்றார். மரணம், ஆவி, Well done. தடி, அடி, இன்னும் பொருத்தமா ஒரு குறிப்பு சொல்லலாம். புடி, மடி, மழை, இடி, மின்னல் சொன்னா இடி வந்துடும். குளியல், சோப்பு, போவது, அழுக்கு, Good. முரளி, இதயம், Very good. 4. வெண்ணெய், தாழ், எடுப்பது, கரண்டி, ஊத்துவது, தயிர், தோசை, மாவு, நெய், எள்ளு, எள்ளு, ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. ஏதாவது உருண்டை, நல்ல எண்ணெய், 5 சொல்லியாச்சு. என்னைக்கு இவ்வளவு குழப்பம் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனந்த். என்னைக்கு எதுக்கு வெண்ணெய்க்கு போனா, அதனால அவர் நெய் இல்ல, அவர் டக்குனு வெண்ணெய்னு எடுப்பாரு, என்னன்னு சொல்லாரு. எண்ணெய்னா நான் வேற மாதிரி. ஆமா, வேற மாதிரி போயிடுச்சு. முதல்ல எள்ளுன்னு வந்து அப்புறம் நல்லா பரவாயில்ல. எனிவே 5 கண்டுபிடித்த பிறகு ஒன்றும் வருத்தம் கிடையாது. பொன் கோகிலமும் ஹரிஹரனும் 3வது சுற்றுக்கு போய் விளையாடணும். ஆனால் அதற்கான கால அவகாசம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நிகழ்ச்சி முடிவடைகிறனால தொடர்ந்து 3வது சுற்றை அடுத்த வாரம் நம்ம விளையாட போகிறோம். அடுத்த வாரம் இதே அணிகளோடு உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை இந்த அணிகள் சார்பில் நன்றி, வணக்கம், வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். தேங்க்யூ அண்ட் குட் பை.